இங்க நமக்கு மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு. இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. ஆனா, இந்த இடத்துல பர்ட்டிகுலர் லெவல்ல வந்து நமக்கு அப்படியே ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஏரியாவ மார்க் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இங்க ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல, இந்த ஏரியாவ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட்டோ, பிரேக் டவுனோ நடக்குதோ, அந்த அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்ப நம்ம என்ன மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஹையர் லோ வச்சு மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பையிங் பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. எப்போ இந்த ஏரியா தாண்டுதோ, அப்பதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஏரியா தாண்டாத வரைக்கும் நம்ம இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெறைய பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, இங்க நமக்கு வந்து ஒரு ஏரியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ட்ரேட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிறணும். ஒண்ணு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். இல்லன்னா பிரேக் டவுன் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். இங்க நமக்கு வந்து ஹையர்ல வச்சு மார்க்கெட் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பிரேக் அவுட். சப்போஸ் பிரேக் அவுட் நடக்காம நமக்கு கீழ மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இன்னும் ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எல்லா பிகினர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, நமக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ வச்சு மூவ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன வச்சு மட்டும் நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ப்ரீவியஸ் ஹையர் ஹை தாண்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துலலாம் பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்.